இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புத்தம்புது படமான டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. படத்தோட முதல் சீன்லயே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு பொண்ணு ஏதோ ஒரு டைமென்ஷன்ல வெறித்தனமா ஓடிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி நெருப்பு மாதிரியான ஒரு ஜந்து துரத்திக்கிட்டு வருது. நம்ம டாக்டர் கையில இருந்து ஒரு ஐஸ் பவரை விடுறாரு. அந்த ஜந்து அங்கேயே உறைஞ்சு விழுந்துருது. இந்த ஜந்துவை உன்னோட சக்தியை எடுக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு இருக்கப்போ அந்த ஜந்து இவங்க முன்னாடி வந்து நின்று நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே தாக்கிடுது. ஆனா பதிலடிக்கு நம்மால அங்க இருக்கிற பில்டிங் கல்லெல்லாம் உடைச்சி அதை ஒரு கூண்டு மாதிரி பயன்படுத்தி இந்த ஜந்துவை கண்ட்ரோல் பண்ண பாக்காது. ஆனா அது உடைச்சுக்கிட்டு வெளியே வருது. உடனே பக்கத்துல இருக்கிற பொண்ணை பார்த்து உன்னோட சக்தியை உன்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, அது அந்த ஜந்து கையில மட்டும் கிடைச்சிட்டுனா அப்புறம் நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே சங்குவத வேண்டிதான், அதனால வேற வழியில உன் சக்தியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இவ உடம்புல இருந்து அந்த சக்தியை உரிய பாக்குறாள் டாக்டர். ஆனா அப்படி உறிஞ்சிட்டனா அவ செத்து போயிடுவா. அவ்வளவு உயிர் பயத்துல கதறிட்டு இருக்க அப்ப சட்டுன்னு பின்னாடி இருந்து அந்த ஜந்து நம்ம டாக்டர் நெஞ்சிலேயே கொடுக்க வச்சு ஒரு ஏந்திருது. அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம பொண்ணு அந்த மந்திர விசாந்தி புக்க போய் அடைஞ்சலான்னு ஓடுறா. ஆனா அதுகிட்ட போறதுக்கு முன்னாடியே இந்த ஜந்து அந்த பொண்ணை பிடிச்சிருது. அவளுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே அவ கண்ணு என்னெல்லாம் தன்னால லைட்டா மாறி பின்னாடி நட்சத்திர ஷேப்ல ஒரு போர்ட்டல் ஒன்னு ஓபன் ஆகுது. அந்த போர்ட்டலுக்குள்ள இவளை இழுக்க அங்க பாதி உயிரோட போராடிட்டு இருந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவளோட சக்தியை பயன்படுத்தி அந்த ஜந்துவோட கொடுக்குகளை வெட்டி விட்டுறாரு. அதுல இருந்து ஃப்ரீயான இந்த பொண்ணோட சேர்த்து குத்துயிரும் கொலையுருமா இருந்த நம்ம டாக்டரும் அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடுறாரு. சட்டுன்னு முழிச்சு பார்த்தா இளவு இது எல்லாம் கனவு. அம்மாளுக்கு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. சரி பொழப்புகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு உடஞ்ச வாட்ச் எடுத்து மாட்டிக்கிட்டு டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு சர்ச்சுக்கு போறாரு. இவரோட பழைய காதலி கிறிஸ்டினுக்கு அன்னைக்கு கல்யாணம். கோட்டரை போட்டு வீட்டுல பார்த்து தூங்குறதை விட்டு காதலி கல்யாணத்துக்கு போய் அவளை பார்த்து சோகமாயி அங்க ஓட்காவை இறக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க வர்ற பழைய காதலிட்ட நான் எப்பவுமே நம்ம பிரியணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது அப்படின்னு இவர் சென்டிமெண்டா பேச, எனக்கு தெரியும் டாக்டர், ஆனா நீ உலகத்தை காப்பாத்துறேன்னு உலகையை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க, உன் கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப திடீர்னு வெளியே பயங்கரமா ஏதோ கார்லாம் உடையிற சவுண்ட் கேட்க என்னன்னு வந்து எட்டி பார்க்காங்க. தூரத்துல கார் எல்லாம் பல்ட்டி அடிச்சு வந்து விழுந்துட்டு இருக்க, மக்கள் எல்லாம் தெரிச்சு அலறி அடிச்சு ஓடுறாங்க. நம்மால சட்டுன்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யூனிஃபார்முக்கு மாறி அங்க இருந்து பறந்து பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு வந்து நிக்காரு. பஸ் கார்லாம் தன்னால நசுங்குது நொறுங்குது, என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. உடனே அவரோட மந்தளத்தை பயன்படுத்தி ஒரு ஸ்பெல் ஒண்ணு போடுறாரு. அப்பதான் மறைஞ்சிருந்த அந்த ஜந்து இவர் கண்ணுக்கு தெரியுது. ஒத்த கண் வச்சிருக்கிற பெரிய ஆக்டோபஸ் ஜந்து அங்க இருக்கிற பஸ்ஸை போட்டு நொறுக்கிட்டு இருக்க. அந்த பஸ்ஸுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் உயிருக்கு பயந்து தொங்கிட்டு இருக்கா. இவர் முதுகுல தொங்குற சவுப்பு தொண்டை விட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டு போவ இவர் ஒரே ஆளா அந்த ஜந்துவை எடுத்து நிக்காரு. கையில இந்த பஸ் அது தூக்கி போட மேஜிக்குகளை பண்ணி அந்த பஸ்ஸை துண்டா விட்டாரு டாக்டர். அப்பதான் அந்த பொண்ணை கவனிக்காது, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஆக்டோபஸ் நம்மளால அடிச்சு தூக்கி போட்டுருது. அப்புறம் அந்த பொண்ணை அந்த ஆக்டோபஸ் துரத்திட்டு வர அந்த கேப்ல மந்திர கயிறு விட்டு அந்த பொண்ணை ஒருத்தன் காப்பாத்துறான். யாருன்னு பார்த்தா நம்ம கில்காலன் மேஜிக்ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வீட்டுல இருக்கிற வாங்கு. அந்த மந்திர சங்கிலியை வச்சுக்கிட்டு உள்ள பூந்து அவர் வெயிட்ட கொடுத்துட்டு இருக்க, இங்க நம்ம சவப்பு துண்டோ மயங்கி இருக்கிற டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச செவுட்லயே அடிச்சு எழுப்ப பாக்குது. இந்த ஆள் எந்திக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சு அதுவே அந்த பொண்ணை காப்பாத்தி மேல பறந்து கூட்டு போயிட்டு இருக்கிறப்போ இந்த மான்ஸ்டர் விட்டெறிஞ்ச பைக் பட்டு அந்த துண்டு பைக்கு கீழே மாட்டிக்கிடுது. இந்த பொண்ணு ஒரு பில்டிங் மேல விழுந்துடுறா. என்னப்பா இந்த ஜந்து ஓயவே மாட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இறங்கி வந்து அவரும் வாங்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கிலியை போட்டு அதை கட்டி இழுக்க பாக்காங்க. ஆனா அது அவங்கள தரன்னு இழுத்துட்டு போவ இதுக்கு மேல விட்டா ஒப்பேதாதுன்னு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அங்க இருக்கிற ஒரு போஸ்ட் கம்பிய அவர் மந்தளத்தால புடுங்கி இந்த ஜந்துவோட கண்ணுல குத்திடுறாரு. இருந்த ஒரு கண்ணும் ஃபியூஸ் போயில அந்த மான்ஸ்டர் அங்கேயே பீஸ் ஆயிருது. அப்புறம் பில்டிங் மேல நின்று அந்த அவளை பெண்ண பத்திரமா ரோட்ல கூட்டு வந்து இறக்கிட்டு இதுக்கு அந்த ஜந்து ஒண்ணு தொலைத்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு போட்டல போட்டு வீட்டுக்கு போலான்னு பாக்காரு. உலகைக்கு பின்னாடி அந்த பொண்ணு குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. பார்த்தா நம்ம டாக்டர் கையில போட்டுக்கிற மந்திர மோதிரத்தை காணும். அவளை வழியிலே மடக்கி பிடிச்சு மோதிரத்தை வாங்கிட்டு, யாரு நீ, உன்னை ஏன் அந்த ஜந்து தொலைச்சுங்கிறத விட முக்கியமான விஷயம், நேத்து என் கனவுல உன்னை பார்த்தேன் அப்படின்னு இவர் சொல்ல அந்த பொண்ணும் அது கனவு கிடையாது நிஜங்கிறா. நம்ம ஆளு மிரண்டு போய் முழிக்க, நான் சொல்றதை கேட்க வித்தியாசமா தான் இருக்கும், ஆனா நம்புங்க கனவுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது வேற ஒரு யூனிவர்ஸ்ல நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு டீ கடையில போய் உட்காந்து மல்டிவர்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணோட பேரு அமெரிக்கா சாவேஸ். அப்போ எதுக்கு அந்த ஆக்டோபஸ் ஜந்து ஒன்னு திங்க பார்த்துச்சு அப்படின்னு கேட்டா அது என்ன கடத்த பார்த்துச்சு, என்னோட சக்தியை எடுக்கிறதுக்காக அது என்ன துரத்திட்டு இருக்கு அப்படிங்கவும் என்ன சக்தின்னு கேட்டா மல்டிவர்ஸ்ல இருக்கிற வெவ்வேறு உலகங்களுக்கு இவன் நினைச்ச நேரத்துல போகக்கூடிய சக்தி இவட்ட உண்டு. ஆனா அந்த சக்தி இவளுக்கு எப்படி வந்துச்சுன்னு இவளுக்கே தெரியாது. உயிர் பயத்துல இருக்கிறப்ப மட்டும்தான் அந்த சக்தி வெளியே வருது அப்படிங்க. உனக்கு சக்தி இருக்குன்னா உன்னை துரத்திட்டு வந்து அந்த ஜந்துவை எப்படி கொல்லணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு கேட்டனா விசாந்தி புத்தகம்னு ஒரு மந்திர புத்தகம் ஒன்று இருக்கு, அது கிடைச்சா மட்டும்தான் இந்த ஜந்துக்கள்ட்ட இருந்து என்ன காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்படி ஒரு புத்தகமே கிடையாது, அது குழந்தைங்களுக்கு சொல்ற கட்டுக்கதை அப்படின்னு டாக்டர் சொல்ல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற வாங்கோ இல்ல அப்படி ஒரு புத்தகம் உண்டு, ஆனா அது இருக்கிற இடத்த போய் சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நானும் வேற யூனிவர்ஸ்ல இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, ஆமா நீ வேற யூனிவர்ஸ்னு கதையை உருட்டிக்கிட்டு இருக்கிய, இதுக்கெல்லாம் என்ன சாட்சி அப்படின்னு கேட்கவும் வெளியே கூட்டு போய் காமிக்கா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு கனவுல பார்த்த அந்த இன்னொரு டாக்டரோட டெட் பாடி கீழே கிடக்கு. இதை பார்த்து மிரண்டு போன நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு இவட்ட இருக்கிற இந்த சக்தி இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தா அது கெட்ட
கெட்டவங்க கையில கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு வாங்கிட்ட சொல்றான். அதை கேட்டு இந்த பொண்ணு அரண்டு போயிடுறான். இவனும் சக்தி ஐத்திய உறிஞ்சி நம்மளை கொண்டு வரணும்னு பயப்படுறான். ஆனா நம்ம கிரிகாலன் வாங்கு, நீ எதுக்கும் பயப்படாத, எங்க கூட கமால் தாஜ்னு சொல்ற எங்களோட கோட்டைக்கு வந்துட்டனா அங்க நீ பத்திரமா இருப்பன்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி இறந்து கடந்த அந்த இன்னொரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உடம்ப மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த மொட்டை மாடிக்குள்ளே புதைச்சிடுறாங்க. இந்த ஜந்து கிந்த விட்டுலாம் யாரோ அட்டாக் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா மந்திர நந்திரம் தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக சண்டை போட நமக்கு ஒரு முக்கியமான ஆள் தேவை அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்ல நம்ம வாண்டாவை காமிக்காங்க. இப்போ அவ வீட்டுல குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா ஒரு அம்மாவா வாழ்ந்துட்டு இருக்கா. பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஈப்பாடு ஊட்டிக்கிட்டு பெட்ல படுக்க வச்சுட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா போயிட்டு இருக்க மாதிரி டக்குன்னு கனவுல இருந்து முடிக்கா. பார்த்தா இவ கண்டதெல்லாம் கனவு. மறுபடியும் தனிமை, விரக்தி. வழக்கம் போல வீட்டுக்கு வெளியே வந்து மரத்தில் உள்ள பூக்களை பறிச்சிட்டு இருக்க அப்ப நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அங்க வராரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, என்ன விஷயம் டே அப்படின்னு கேட்கவும், எங்களுக்கு உன்னோட உதவி தேவை வாண்டா, உனக்கு மல்டிவர்ஸ பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்கவும், எனக்கு நிறைய தெரியும் டே, உனக்கு என்ன வேணும் அதை கேளு அப்படிங்க. இல்ல மல்டிவர்ஸ்ல இருக்கிற வெவ்வேறு உலகங்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய சக்தியை வச்சிருக்கிற ஒரு பொண்ணு ஒண்ணு பிடிச்சிருக்கும். அவளோட சக்தியை புடுங்குறதுக்காக ஏகப்பட்ட ஜந்துக்கள் அவளை துரத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட கமல் தாஜ் கோட்டையில தான் வச்சிருக்கோம். அந்த ஜந்துக்களை எதிர்த்து போராட உன்னோட உதவி எங்களுக்கு தேவை அப்படின்னு இவன் சொல்ல, நீ வேணா அந்த அமெரிக்க சாவஸை என் வீட்டுல கொண்டு வந்து விட்டுறேன், என்னோட பாதுகாப்புல பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம பேரே சொல்லல, இவ எப்படி கண்டுபிடிச்சான்னு. அடடா தெரியாதனமா உழைட்டனே அப்படின்னு நினைச்சாவ. இனிமேல பொய்ய சொல்லி எந்த பிரயோஜனம் இல்ல அப்படின்னு கையை அசைக்கிறா. அவ கையை அசைவுல சுத்தி இந்த அழகான நந்தவனம் ஒரு நரக காடா காட்சி அளிக்குது. நம்ம வாண்டாக்கு முன்னாடி சிவப்பு கலர்ல ஒரு புத்தகம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்க. டார்க் ஹோல்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த புத்தகத்தை யார் தொட்டாலும் அவங்க கெட்டவங்களா மாறிடுவாங்க. நம்ம வாண்டா இப்ப என்ன சொல்றான்னா, இவ காதலிச்ச அன்பு வச்ச எல்லாமே இந்த உலகத்துல இருந்து போயிட்டு அந்த பொண்ணோட சக்தி எனக்கு கிடைச்சனா வேற உலகத்துக்கு போய் நான் நினைச்ச மாதிரியான வாழ்க்கைய வாழ முடியும். அதனாலதான் அவளை துரத்திட்டு இருக்கேங்க. இன்னைக்கு சாயங்காலம் நீ சொன்ன அந்த கமல் தாஜுக்கு நான் வருவேன், ஒழுங்கா அந்த பொண்ணை என்ற ஒப்படைச்சிரு, இல்லனா என்னோட இன்னொரு முகமான ஸ்கார்லெட் விட்ச நீ பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறா. நம்ம டாக்டர் உடனே கமல் தாஜுக்கு போய் வாங்க மாமாட்ட சட்டு புட்டுன்னு நம்ம பில்டிங் முன்வாசல் பின்வாசல் மொட்டை மாடல எல்லாம் ஆளை ஏத்து, ஏம்ல என்னடா ஆச்சு ஏன் பதற அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கேட்டனா, நான் எவட்ட உதவி கேட்க போனனோ அந்த வாண்டா தான் நமக்கு வில்லச்சியே, அவ தான் ஜந்துக்குள்ள விட்டு நம்ம பொண்ணை துரத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் இவன் ஷாக்காயிரான். என்னடே சொல்ற அப்படின்னு கேட்டனா, அவ குழந்தைகளை இழந்து வாடுற வாண்டா எப்படியாவது அவங்க கூட திரும்ப சேர்ந்து வாழணும்னு உலகம் விட்டு உலகம் போத இந்த பொண்ணோட சக்திக்காக இவளை துரத்திக்கிட்டு இருக்கா. அங்க இவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கையில எல்லாம் ஈட்டிகளை கொடுத்து போருக்கு தயாராக சொல்றாங்க. உலகத்துல இருக்கிற வெவ்வேறு நாட்டுல உள்ள அந்த மந்திரவாதிகள் எல்லாம் போட்டல போட்டு இங்க வந்துடுறாங்க. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியா நின்னுட்டு இருக்கப்போ அவங்க முன்னாடி ஒரு பெரிய கரு மேக கூட்டம் வருது. அது அப்படியே இவங்க கோட்டையை சூழ்ந்து அதுக்குள்ள இருந்து சிவப்பு கலர்ல நம்ம வாண்டா ஸ்கார்லெட் விச்சா மாதிரி பறந்து வந்து நிக்கா. சரி அவட்ட முதல்ல நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு நம்ம டாக்டர் பறந்து போய் அவன் முன்னாடி நிக்க, எனக்கு வேண்டியதை மட்டும் நீ கொடுத்துட்டனா உன்னோட பழைய காதலி கிறிஸ்டின் உனக்கு காதலியா இருக்கிற உலகத்துக்கு ஒன்னு அனுப்பி வைக்கேன் அப்படின்னு இவ சொல்லி ஆசை காட்ட பார்க்க, மொரட்ட சிங்கிளான நம்ம டாக்டரோ, அந்த பொண்ணு உனக்கு வேணா முத நீ எங்களை தாண்டி போகணும், கமல் தாஜ் கோட்டையை உனக்கு எதிரா நிக்கி அப்படின்னு சொல்லவும், நீ சொன்னா புரிஞ்சுக்கிட மாட்டேங்க டாக்டர் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சக்தியை விட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அடிக்கலான்னு பாக்கா, அப்ப அவருக்கு முன்னாடி ஒரு ஷீல்டு பார்த்தா கோட்டையில இருக்கிற நம்ம ஆளுகளாம் கையில சின்ன சின்ன ஷீல்ட வச்சு மொத்தமா பவர் விட்டு ஒரு பெரிய ஷீல்ட உருவாக்கிடுறாங்க. அவளும் கோட்டையை சுத்தி சுத்தி வந்து அட்டாக் பண்ணலான்னு பாக்கா, ஆனா எல்லா பக்கமும் இவங்க ஷீல்ட போட்டு ஸ்ட்ராங்கா நிக்க, கோட்டையில இருக்கிற எவன் மண்டைக்குள்ளையாவது பூந்து அவனை தன்வசப்படுத்திடலாம் அப்படின்னு எவன் நல்லா செஞ்சு வச்ச மாக்கா மாதிரி இருக்கான் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க. அப்ப ஒருத்தன் சிக்கிடுறான். உடனே இவ சக்தியை பயன்படுத்தி அவன் காதுல இல்ல ஓடில் அப்படின்னு கத்தவும் அவன் மிரண்டடிச்சு ஷீல்ட போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிடறான். போற போக்குல ஒரு 4 பேர் தட்டி விட அந்த ஷீல்டுல ஓட்ட விழுந்து அந்த ஷீல்டே உடைஞ்சிருது. நம்ம ஆளுங்க சட்டுன்னு இன்னொரு மேஜிக்க போட்டு ஒரு பெரிய மந்திர துப்பாக்கி வச்சு நம்ம வாண்டாவை சுடுறாங்க. ஆனா அதை ரீலோடு பண்றதுக்குள்ளயும் வாண்டா உள்ள இறங்கிடுறா. அதுக்கப்புறம் அவ சக்தியை வச்சு வெறியாட்டம் கொடுக்குற வாண்டா அங்க இருக்கிற எல்லாரையும் 2 நிமிஷத்துல போட்டு தெளிடுறா. இவள நம்மால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் வாங்கும் அங்கிருந்து தெரிச்சிடுறாங்க. எல்லாரையும் அடிச்சு நாசமாக்கிட்டு அந்த பில்டிங்குள்ள போலான்னு வாண்டா வந்துட்டு இருக்க எய்தாப்ல நிக்கிற டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு முதல்ல என்ன தாண்டி போ அப்படின்னு சொல்லவும் அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் முன்னாடி வைக்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வச்ச ஏதோ ஒரு பொரியல கால வச்சிடறா. உடனே அவளை சுத்தி இருக்கிற பில்டிங்லாம் வித்தியாசமா மாறி மிரர் டைமென்ஷன்குள்ள வாண்டா மாட்டிக்கிறா. பாக்குற இடமெல்லாம் கண்ணாடி, பவர் விட்டாலுமே அந்த இடத்தை விட்டு வெளியே போக மாட்டுக்கு சுத்தி சுத்தி அங்கேயே வருது. ஆனா எப்படியோ அவ சக்தியால அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியை தொடுறா, தண்ணிக்குள்ள போற மாதிரி கை உள்ள போகுது. அங்க போன கை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நிக்கிற ரூம்ல எங்கெல்லாம் தண்ணி தேங்கி கிடக்கோ அது வழியா வெளியே வந்து அங்க இருக்கிற ஆளுகள் எல்லாம் உள்ள இழுத்துட்டு போயிருது. அதுக்குள்ளயும் அங்க இருக்கிற ஒரு கேடயத்து வழியா இவ வெளியே வந்துடுறா. நான் மாம்சே நானே ஒரு மந்திரவாதி, ஏன்டே மந்திரமா அப்படின்னு சொல்ல, வாண்டா நாங்க சொல்றதை கேளு, உனக்கு குழந்தைங்க கிடையாது அதுதான் உண்மை அப்படிங்கவும், வாண்டாவோ நீ சொல்றது தப்பு, இன்னும் ஏகப்பட்ட யூனிவர்ஸ்ல என்னோட குழந்தைங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னு மேஜிக் பண்ணி மற்ற யூனிவர்ஸ்ல இருக்கிற இவளோட குழந்தைங்களை இவங்க முன்னாடி காமிக்க, நீ அந்த யூனிவர்ஸ்க்கு போய் சேர்ந்துட்டாலுமே அங்க இருக்கிற ஒன்ன நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கவும் கடுப்பான இவ பவரை விட்டு திரும்ப சண்டைய ஆரம்பிக்க, நம்ம டாக்டர் கை
பைக்குள்ள இருந்து 4-5 டிராகன்களை விட்டு இவ்வளவு அட்டாக் பண்ண பாக்காரு. ஆனா இவ எல்லாத்தையும் எரிச்சு பொசுக்கிடுறா. டாக்டரையும் வாங்கியும் அடிச்சு 2 சைடு பறக்க விட்டுக்கிட்டு நம்ம மல்டிவர்ஸ் பொண்ணு அமெரிக்காவை பிடிச்சு அவ சக்தியை உரிய பாக்கா. உயிர் பயம் வந்த உடனே அவளோட சக்தி செயல்பட்டு பின்னாடி மல்டிவர்ஸ் போர்ட்டல் ஓபன் ஆயிருது. அதை பார்த்து நம்ம டாக்டர் அவளை காப்பாத்துறதுக்காக ஓடி போய் அவளை பிடிச்சுக்கிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள போவும். வெவ்வேறு உலகங்கள் வழியா இவங்க விழுந்துகிட்டே இருக்காங்க. பல உலகங்கள் வழியா விழுந்து கடைசி ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. பார்த்தா பச்சை பசேல்னு இருக்கிற நியூயார்க் நகரம். நம்ம டாக்டர் கம்பீரமா நிக்கிறத பார்த்த பொண்ணு, என்னவே மொத வழியா இந்த போர்ட்டல் வழியா டிராவல் பண்ணி உலகங்கள் தாண்டி வந்திருக்க, உனக்கு தலை கூட சுத்தலையா அப்படின்னு கேட்கவும், நாங்கெல்லாம் சாக்கடைக்குள்ளே மாமாங்க கூடு கட்டி வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வாந்தி வந்துருது. அதை பார்த்து அவ சிரிக்கவும், சரி சிரிச்சதெல்லாம் போதும், உன்னோட சக்தியை பயன்படுத்தி மறுபடியும் என்ன நம்ம உலகத்துக்கு கூட்டு போ அப்படின்னு சொன்னா அது அவளால முடியல. இவளோட இந்த அபார சக்தியை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. அதனால நம்ம டாக்டர் கடுப்பாயிடுறாரு. உடனே அந்த பொண்ணு பயப்படுறத பார்த்த டாக்டர், சரி ரைட்டு ஃப்ரீயா விடு, எப்படியும் இந்த உலகத்துல உன்ன மாதிரியே இன்னொரு பொண்ணு இருப்பால, அவட்ட போய் கேட்போம், ஒருவேளை அவளுக்கு எதுவும் விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது. இருக்கிற எல்லா மல்டிவர்ஸ்லயும் இந்த பொண்ணு ஒரே ஒருத்தி மட்டும் தான் இருக்கா. சரி அப்பனா இதே உலகத்துல இருக்கிற இன்னொரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச போய் மீட் பண்ணி அவனுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த புது உலக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச தேடி போறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போது டிராபிக் சிக்னல் பச்சை கலர் உலகம் நம்மால ரோட கிராஸ் பண்றாரு. எதிர்த்தாப்புல ஒரு கார் வேகமா முட்டை வந்துட்டு இல்ல குருட்டு போயல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கத்தவும், நம்ம பொண்ணு அமெரிக்கா இவரை பிடிச்சி நீதாவே குருடு, இந்த உலகத்துல பச்சை லைட்னா நிக்கணும், சிவப்பு லைட்னா போகணும் அப்படிங்க. ஒவ்வொரு உலகத்திலையும் விதிமுறைகள் வெவ்வேறு மாதிரி இருக்கும். எந்த உலகத்துல யாரு எப்படி இருக்கானே நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பில்டிங்கை தேடி போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு கடை ஒண்ணு இருக்கு, அதுக்கு முன்னாடி ரவுண்டா ஒண்ணு இருக்கு. அந்த ரவுண்ட்ல போய் நின்னா இவங்களோட பழைய ஞாபகங்களை வீடியோவா போட்டு காமிக்குது. நம்ம டாக்டர் அதுல போய் நிக்காது. இவரோட பழைய காதலி இவருக்கு ஆசையா வாட்ச கிஃப்டா கொடுத்தது வீடியோவா தெரியுது. அதை பார்த்து சோகமான டாக்டர், இதெல்லாம் எதுக்குப்பா பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நவுண்டுறாரு. அதுக்கப்புறமா நம்ம அமெரிக்க சாவேஸ் பொண்ணு அதுல போய் நிக்கா. இவ சின்ன வயசுல அவளோட உலகத்துல இருந்து அந்த பழைய ஞாபகங்கள் வீடியோவா தெரியுது. ஜாலியா செடி கொடிகள்ல விளையாண்டுட்டு இருந்த இந்த பொண்ணுக்கு 2 அம்மா, பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த உலகத்துல இந்த 2 அம்மா வந்து இவ கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது ஒரு தேனி வந்து இவ கையில உட்கார்ந்தது. அதை பார்த்து இந்த பயபுல பயந்துற உடனே இவளோட சக்தி செயல்பட்டு மல்டிவர்ஸ் போர்ட்டல் ஓபன் ஆகி இவங்க அம்மா 2 பேரும் உள்ள இழுத்துட்டு போயிடுது. இவளும் சேர்ந்து போயிடுறா. ஆனா யார் எந்த உலகத்துக்கு போனாங்கன்னு இவளுக்கு தெரியல. அதனால இவ 2 அம்மாவையும் இவதான் கொன்னுட்டா அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியிலே வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. கவலைப்படாத, உங்க அம்மா எங்கேயாவது உயிரோட இருப்பாங்க, என்னைக்காவது ஒரு நாள் அவங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வீட தேடி நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அங்க இவருக்கு ஒரு செலை வச்சிருக்கத பாக்காரு. கீழே தானோஸை வீழ்த்துறதுக்காக தன் உயிரையே இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு பாராட்டி எழுதியிருக்காங்க. அந்த சிலைக்கு பின்னாடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பில்டிங் இருக்கு. அங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான், அவன் தான் மோர்டோ. இவரோட உலகத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு பெரிய எதிரியா இருந்த இவன் இந்த உலகத்துல நண்பனா இருக்கான். ஒரே ஆச்சரியம். உள்ளவா மாப்ள, எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இப்படி வந்து நிப்பண்ணு அப்படின்னு உள்ள கூட்டு போய் குடிக்கிறதுக்கு டீ எல்லாம் கொடுக்கான். உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், வாண்டா இந்த மாதிரி டார்க் ஹோல்டு புத்தகத்தோட தீய சக்திக்கு அடிமை ஆயிட்டானோ, மல்டிவர்ஸ் வழியா டிராவல் பண்ணக்கூடிய சக்தி உள்ள இந்த பொண்ணை அவ தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. டார்க் ஹோல்டுங்கிற பேரை கேட்டோன்னே மோர்டோ அரண்டுறான். இங்கேயும் ஒரு டார்க் ஹோல்டு இருக்கு, அதை நாங்க பத்திரமா பாத்துட்டு இருக்கோம், அதை அவ தொட்டுட்டா அப்படின்னா அவளால என்ன வேணா பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு ஒன்னும் புரியல. என்னன்னு கேட்டா அந்த டார்க் ஹோல்டு புத்தகத்துல ஒரு மந்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த மந்திரத்தை பயன்படுத்தி வேற உலகத்துல இருக்கிற ஒருத்தங்களோட உடம்ப இன்னொரு உலகத்துல இருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம உலகத்துல இருக்கிற வாண்டா இந்த உலகத்துல இருக்கிற வாண்டாவோட உடம்புக்குள்ள பூந்து அவன் நினைச்சதை பண்ண முடியும். ஆனா என்ன ரொம்ப நேரம் அந்த மாதிரி இருக்க முடியாது. இந்த யுக்தியை தான் ட்ரீம் வாக்கிங் சொல்றாங்க. இந்த மோர்டோக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க. இந்த விசாந்தி புத்தகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கவும், அந்த புத்தகம் யார் கையில கிடைச்சாலும் அவங்க நினைச்ச விஷயத்தை சாதிக்க முடியும், அவ்வளவு சக்தி அதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லவும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உடனே அந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்திக்காது. பார்த்தா தலைகளை எல்லாம் கிருகிருன்னு சுத்தி கீழே விழுந்துறாரு. என்னல ஆச்சு அப்படின்னு மோர்டோட்ட கேட்டா, குடிக்க கொடுத்த டீல அவன் மயக்க மருந்து கலந்துருக்கான், என்ன மாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சரிஞ்சிடுறாரு. அதே நேரத்துல பூமியில இருக்கிற வாண்டாவோ அந்த டார்க் ஹோல்டு புத்தகத்துல இருக்கிற அந்த மந்திரத்தை பயன்படுத்தி தியானம் கிணலாம் பண்ணி அவளோட ஆவி பறந்து இந்த உலகத்துல இருக்கிற வாண்டாவோட வீட்டுக்குள்ள வந்துருது. உடனே அந்த வீட்டுல போட்டோல இருக்கிற இவ முகரை எல்லாம் திரும்புது. பாத்திரம் எல்லாம் தானா விழுந்து உடைதான் சாய்தான். திடீர்னு பார்த்தா ஜன்னல்ல அந்த வாண்டா திடீரலாம். அவ்வளவுதான், நம்ம பூமியில இருக்கிற வாண்டாவோட ஆவி இந்த வாண்டாவோட உடம்புக்குள்ள பூந்துருது. உடனே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச தேடி போய் முடிச்சலான்னு கிளம்ப பாக்கா, அப்ப அங்க இருக்கிற இவளோட 2 பயலும் அம்மா அம்மா இங்க வாங்கலேன் அப்படின்னு கூப்பிட்டு ரைம்ஸை ஒப்பிச்சு காமிக்க, அவ குழந்தைங்களோட இருக்கிற அந்த சந்தோஷத்தை ஒரு 2 நிமிஷம் மட்டும் அனுபவிச்சுக்கிறா. அந்த கேப்ல பூமியில இருக்கிற நம்ம வாண்டாக்கு முன்னாடி நம்ம வாங்க மாமா வேற கட்டி போட்டு வச்சிருக்கா. அங்க அவரோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வரவும், புலிகேசி மாதிரி தொங்கிட்டு இருந்த நம்ம வாங்க மாமா, என் கண்மணியை என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு கதறாரு. உங்களை காப்பாத்துறது முக்கியம் இல்ல, அந்த டார்க் ஹோல்டு புத்தகத்தை அழிக்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நேரா போய் நம்ம வாண்டா கவனிக்காத நேரமா ஒரு கத்தி எடுத்து அந்த புத்தகத்தை குத்தி கிழிச்சிடுறா. அதை குத்தின உடனே இவளும் கல்லா மாதிரி அங்கேயே செத்துடுறா. புத்தகம் அழியவும் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி அந்த உலகத்துக்கு போய் இந்த வாண்டாவோட ஆவி திரும்ப இந்த உலகத்தையே வந்துருது. இப்பதான் என் குழந்தைங்க கூட பேச ஆரம்பிச்சேன்
அதுக்குள்ளே என்ன இழுத்துட்டு வந்துட்டீங்கன்னு வெறி கொண்டு நம்ம வாங்க மாமாவை தூக்கி போட்டு மிதிச்சு அந்த புத்தகத்துல இந்த மந்திரத்தை இப்ப எனக்கு சொல்லு, இல்லனா உன்னோட ஆளுகளை எல்லாம் கொன்றுவேன்னு ஒரு 4 பேரை பிடிச்சு கொல்ல பாக்கா. உடனே பதறி போன நம்ம வாங்க மாமா, நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த புக்கு வெறுமன காப்பி தான், உண்மையான மந்திரம் எல்லாம் ஒரு மலை குகையில செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த மலை குகை இருக்கிற இடத்தோட பேரு மண்டக்காடு. அங்க போன யாருமே திரும்ப வந்ததா சரித்திரமே கிடையாது அப்படின்னு இவர் சொல்ல, அப்ப சரி வா நம்ம போவோம்னு சொல்லிட்டு இவரை தூக்கிட்டு கிளம்பிடுறா. இந்த பக்கம் மயங்கி விழுந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கண்முழிச்சு பார்க்காரு, ஏதோ ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுக்குள்ள மாட்டிருக்காரு. இன்னொரு கண்ணாடி கூண்டுக்குள்ள நம்ம அமெரிக்க பொண்ணு 2 பேரும் கையிலையும் பச்சை கலர்ல ஏதோ ஒரு விலங்கு மாட்டிருக்காங்க. அதனால இவங்களோட சக்தியை பயன்படுத்த முடியல. யாருவே இதை பண்ணுது அப்படின்னு கண்ணாடி கூண்டுக்கு வெளியே பார்த்தனா இந்த உலகத்துல இருக்கிற நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பழைய காதலியான கிறிஸ்டின் அங்க நிக்கா. இவ ஒரு மல்டிவர்ஸ் ஆராய்ச்சியாளர், வேற உலகத்துல இருந்து இவங்க இங்க வந்திருக்காங்க அப்படிங்கறனால இவங்களை பிடிச்ச கூண்டுக்குள்ள அடைச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற உலகத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறனால உடம்புல எதுவும் நோய்க்கு கொண்டு வந்திருக்காங்களா, எதுவும் ஸ்பெஷல் சக்தி இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, அப்போ அங்க மோல்டோ ஒரு 4-5 ரோபோட்டுகளோட வந்து நிக்கும். மல்டிவர்ஸ் எல்லாம் பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, யார்ல நீங்க, ஷீல்டா ஹைட்ராவா அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க இலுமினாட்டி அப்படிங்க. அந்த இலுமினாட்டி தலைவர்கள் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச பார்க்கணும்னு சொன்னனால அவனை கூட்டு போவதற்காக வந்திருக்கான். அவர் கிளம்பி போவ அதே நேரத்துல நம்ம வாண்டாவும் வாங்க மாமாவும் போர்ட்டல் ஓபன் பண்ணி மண்டாக்காட்டு மலைக்கு வந்து நிக்காங்க. அந்த மலை உச்சியில இருக்கிற அந்த பழங்கால குகைக்குள்ள போய் பார்க்காங்க. நம்ம வாங்க மாமா சொன்ன மாதிரியே பல மந்திரங்கள் செவுத்துல செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்னா இவங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு 4 பெரிய ஜந்துக்கள் இவங்களை சூழ்ந்து வந்து நிக்க, இவங்க அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா அந்த ஜந்துக்களோ நம்ம வாண்டா முன்னாடி மண்டி இடுதுகள். பார்த்தா இவ பின்னாடி ஒரு பெண் ராணியோட சிலை இவ்வளவு மாதிரியே இருக்க, இவ தான் இந்த இடத்தையே ஆள வந்தவன் நினைச்சிட்டாங்க. இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச இலுமினாட்டியோட தலைவர்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. அங்க பார்த்தனா கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு பறந்து வருது. பார்த்தா அது லேடி கேப்டன். அப்புறம் மண்டையில குத்து கரண்டி வச்சிருக்கிற ஒருத்தன் கேப்டன் மார்வல்னு பிளாக் பேந்தர் மாதிரி ஒரு பொண்ணு. அப்புறம் நம்ம ஃபென்டாஸ்டிக் 4ல வர்ற ரப்பர் மனுஷங்க. இவங்க எல்லாம் தான் அந்த இலுமினாட்டி தலைவர்கள் கூட்டத்துல உள்ளவங்க. அவங்கிட்ட நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உடனே அந்த விசாந்தி புக்கை எனக்கு கொடுங்க, வாண்டா எப்ப வேணாலும் இந்த உலகத்துக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த வாண்டா பிள்ளை வந்தனா நாங்க பாத்துக்கிறோம், வாண்டாவை விட இந்த உலகத்துக்கு ரொம்ப ஆபத்தானது நீதாமல அப்படிங்க. என்னவே சொல்றீங்க அப்படின்னு இவர் ஷாக்காய் கேட்டனா, அப்போ அங்க இன்னொருத்தர் வராது. பார்த்தா நம்ம எக்ஸ்மேனோட கூட்ட தலைவரான ப்ரொஃபசர் சார்லஸ் அங்க வந்து நிக்காரு. அவர் சொல்றப்பதான் தெரியுது இவங்க உலகத்துல இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தேனோஸை கொல்றதுக்காக உயிரை விடல. தேனோஸை கொல்றதுக்காக அந்த டார்க் ஹோல்டு புக்கை தொட்டு ட்ரீம் வாக்கிங் பண்ணி பலவிதமான சக்திகளை உருவாக்கி அந்த தேனோஸை கடைசியா போட்டு தள்ளிட்டாரு. ஆனா அந்த முயற்சியில வேற ஒரு உலகத்துல இருந்த எல்லா மக்களும் இவரால இறந்து போயிட்டாங்க. அதே நிலைமை இவங்க உலகத்துக்கும் இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால நடந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இலுமினாட்டியில உள்ள மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து முடிவெடுத்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச போட்டு தள்ளிட்டாங்க. தலையில குத்துக்கரண்டி வச்சிருக்கிற இந்த ஆளுதான் அவன் வாயை திறக்கவும் அதுல இருந்து வந்த சக்தி இந்த உலகத்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச காத்தோட காத்தா கரைச்சிட்டு. அப்ப திடீர்னு அந்த பில்டிங்ல அபாய ஒளி அடிக்கி. என்னன்னு பார்த்தனா நம்ம பூமியில அந்த மண்டக்காட்டு குகையில இருந்த வாண்டா டார்க் ஹோல்டு மந்திரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்துல இருக்கிற வாண்டா உடம்புக்குள்ள வந்து இந்த பில்டிங்குள்ள பூந்துட்டா. உடனே நம்ம இலுமினாட்டி ஹீரோஸ் எல்லாம் வாண்டாவை எதிர்க்கிறதுக்காக கிளம்பி போயிட, நம்ம ப்ரொஃபசர் சார்லஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சிட்ட ஒருவேளை இந்த இடத்துல இருந்து நீ எஸ்கேப் ஆயிட்டனா அந்த அமெரிக்க சாவேஸ் பொண்ணை கூப்பிட்டு விசாந்தி புத்தகம் இருக்கிற இடத்துக்கு போ, அதுக்கு நீ உதவணும் மோல்டோ அப்படிங்காரு. என்னது விசாந்தி புத்தகம் இங்கதான் இருக்கா அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஷாக்காக வெளியவோ இலுமினாட்டி சூப்பர் ஹீரோஸுக்கும் வாண்டாக்கும் வெறித்தனமான ஃபைட் நடக்கு. ஒழுங்கு மரியாதையா வந்த வழியே ஓடி போயிரு, இல்லனா குத்துக்கல்லி மண்டைனா வாயை திறக்க சொல்லிடுவேன், இங்கே பஸ்பமாயிருவ அப்படின்னு மிரட்டுறாங்க. எந்த வாயி அப்படின்னு கேட்கா, திரும்பி பார்த்தா இவனுக்கு வாயவே காணும். அவளோட மந்திர சக்தியால இந்த மண்டையனை தலை வெடிக்க வச்சு அங்கேயே பீஸ் ஆக்கிடுறா. அடுத்ததா நம்ம ரப்பர் மேன நார் நாரா பிரிச்சு வீசிடுறா. இதை பார்த்தா கேப்டன் அமெரிக்காவும் கேப்டன் மார்வலும் 2 சைடுல இருந்து வந்து அட்டாக் பண்றாங்க. என்னதான் அவங்க டஃப் கொடுத்தாலும் நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்ட அவ மேலே வீசி 2 துண்டா வெட்டிடுறா. இப்ப உயிரோட இருக்கிறது கேப்டன் மார்வல் மட்டும்தான். எல்லாரும் செத்ததை பார்த்து வெறியான கேப்டன் மார்வல் என் உலகத்துக்குள்ளே வந்து எங்காலே கொள்றியா, வெளியே போவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முழு சக்தியை வச்சு அட்டாக் பண்றாங்க. அவங்களையும் போட்டு தெளிடுறா. வெளியே டமால் டிமில்னு சத்தம் கேட்கறத கேட்டு மோல்டா மிளந்து போய் நிக்க, இவன் நம்ம விலங்க அவுத்து விட மாட்டான், இவனை கொஞ்சம் உசுப்பேத்தி விட வேண்டியதான் சொல்லிட்டு மோல்டாவை பார்த்து கண்டாமானிக்கு ஏச அவன் கீழே வந்து சண்டை போட வந்துடுறான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் அவனுக்கும் நடக்கிற சண்டையில வாழை வச்சு தெரியாதனமா விலங்க வெட்டி விட்டுற, நம்ம ஆளு கத்து வச்சிருந்த குங்ஃபு கராத்தே வித்தைகள்லாம் இறக்கி மோல்டாவை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறாரு. இங்க வாண்டா வர்றதை பார்த்த உடனே கிறிஸ்டியனு அமெரிக்கா சாவஸ் பண்ண அந்த கூண்டை விட்டு வெளியே விட்டுறான்னு ஒரு சிலிண்டர் தூக்கி கண்ணாடியை உடைக்க பார்க்க, ஆனா உடைக்க முடியல. அப்ப உள்ள இருந்து நம்ம பொண்ணு கண்ணாடியை ஒரு குத்து குத்த முழு கண்ணாடி செதறிடுது. ஆனா அதே நேரத்துல வாண்டாவும் அங்க வந்து சேர்ந்துடுறா. இந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம ப்ரொஃபசர் சார்லஸே அங்க களத்துல இறங்கிடுறாரு. அவரோட மைண்ட் கண்ட்ரோல் பண்ற பவரை யூஸ் பண்ணி வாண்டாவை கரங்கடிச்சு அவன் மைண்டுக்குள்ள போய் பார்த்தா உண்மையான வாண்டா அங்க எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்கா. அவள் அந்த இடிபாடுகள்ல இருந்து வெளியே எடுத்தனா இவ உடம்பு இவ கண்ட்ரோல வந்துடும் அப்படின்னு பாக்காது. அதுக்குள்ளேயும் பின்னாடி பறந்து வந்த கெட்ட வாண்டா நம்ம மொட்டத்துல ப்ரொஃபசர் கழுத்தை பிடிச்சு ஒரு திருகு திருக அவரும் அங்கேயே பீசிடுறாரு. அவரை கொண்டுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கூண்டுக்குள்ள இந்த பொண்ணையும் கிறிஸ்டியனையும் ஆளக்கானும். எஸ்கேப். அவங்க ஒரு பக்கமா ஓடிட்டு இருக்க, எய்தாப்ல ஏதோ ஒரு ஜந்து ஓடி வர மாதிரி இருக்கு. யாருன்னு
பார்த்தா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்த உடனே ஓடி போய் கட்டிப்பிடிக்க சாவேஸ். நேரா கிறிஸ்டின்ட்ட வந்து ப்ரொஃபசர் விஷாந்தி புக் இங்கதான் இருக்குன்னு சொன்னாரு, அதுக்கு போறதுக்கான வழி தெரியுமா அப்படின்னு கேட்காரு. ஆனா கிறிஸ்டினுக்கோ இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச நம்பி அதை சொல்ல பயமா இருக்கு. ஆனா நம்ம அமெரிக்கா சாவஸ் பொண்ணோ இவர் நம்பலாம், இவர் மத்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லவும் இவர் கையில மாட்டில இந்த விலங்க அவுத்து விட்டுட்டு எல்லாரும் புத்தகம் இருக்கிற இடத்தை நோக்கி ஓடுறாங்க. ஆனா விட்டாம பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருக்கா வாண்டா. ரெத்த வெளியில இருக்கிற வேங்க மாதிரி அவங்கள துரத்திட்டு வர மூடுற இரும்பு கதவையெல்லாம் அவ சக்தியால அடிச்சு உடைச்சுக்கிட்டே வர. அவங்க ஒரு சுரங்கத்து வழியா ஓடிட்டு இருந்தது இவங்களுக்கு சாதகமாயிட்டு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த சுரங்கத்தை மந்திரம் போட்டு உடைச்சு விட அதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி நிரம்ப அந்த கேப்பை பயன்படுத்தி இவங்க ஓடிடுறாங்க. நேரா போய் பார்த்தா அங்க ஒரு கதவு இருக்கு. அந்த கதவை திறக்கிறதுக்கான வழி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு கிறிஸ்டின் சொல்றா. இந்த உலகத்துல உள்ள ஸ்ட்ரேஞ்ச் என்னத்த பாஸ்வேர்டா வச்சிருப்பான்னு இவரும் என்னென்னமோ யோசிச்சு பார்க்காரு. அப்பதான் கிறிஸ்டின் இவருக்கு கிஃப்டா கொடுத்த அந்த வாட்ச் ஞாபகம் வருது. அந்த வாட்ச் எடுத்து அங்க இருக்கிற கதவுல வைக்கவுமே அது கரெக்டா ஃபிட் ஆகி அந்த கதவு திறந்துருது. திறந்த கதவுக்கு பின்னாடி வேற ஒரு டைமென்ஷன் இருக்கு. மல்டிவர்ஸ்லோட எல்லா உலகத்துக்கும் நடுப்புள்ளியா இந்த இடம் தான் இருக்கு. அங்கதான் அந்த விஷாந்தி புத்தகத்தை வச்சிருக்காங்க. இவங்க 3 பேரும் அந்த டைமென்ஷனுக்குள்ள போய் அந்த விஷாந்தி புத்தகத்தை கையில எடுத்துடுறாங்க. அப்ப அந்த வாண்டா அங்க வந்து நம்ம அமெரிக்க பொண்ணு குடிமையை பிடிச்சு தூக்கி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கையில இருந்த விஷாந்தி புத்தகத்தையும் எரிச்சிடுறா. அமெரிக்கா பொண்ணுக்கு உயிர் பயம் வரவும் மறுபடியும் மல்டிவர்ஸ் போர்ட்டல் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சையும் கிறிஸ்டினையும் தூக்கி வீசிட்டு மண்டக்காட்டு குகைக்குள்ள இந்த அமெரிக்க பொண்ணை தூக்கி வீசிடுறா. இனிமேல அந்த வாண்டாவோட உடம்பு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவளோட ஆவி திரும்ப மண்டக்காட்டு குகையில இருக்கிற வாண்டா உடம்புக்குள்ளே வந்துருது. இவளை அங்க இருக்கிற கல் மேடையில தூக்கி போட்டு இவளை கொலை பண்ணி இவ சக்தி எடுத்துடலாம்னு ரெடி ஆயிட்டு இருக்க. இங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் கிறிஸ்டினும் வித்தியாசமான ஒரு உலகத்துக்குள்ள வந்திருக்காங்க. மலை கடலு காடு எல்லாமே ஒன்னா இணைஞ்சி அங்க உள்ள ரியாலிட்டியை கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பயங்கரமான உலகம். இங்க இருந்து தப்பிக்க இந்த உலகத்துல உள்ள டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட உதவி நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு அவர் தேடி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கான். நம்ம டாக்டர் அந்த டாக்டர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. நீ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் அப்படிங்கிறதுக்கான என்ன சாட்சி இருக்கு, ஏதாவது ஒன்னு சொல்லு அப்படிங்கவும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சின்ன வயசுல அவருக்கு இருந்த ஒரு தங்கச்சி பனி ஆத்துக்குள்ள விழுந்து எப்படி இறந்து போனா அப்படிங்கறத சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த உலக டாக்டர் நீ நம்ம பையதான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டு போய் பேசுறாரு. சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டனா நான் என் உலகத்துக்கு திரும்ப போகணும் அவ்வளவுதான் நம்ம ஆளு சொல்ல. அப்பதான் கவனிக்கான் அந்த உலகத்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இடுப்புல அந்த டார்க் ஹோல்டு புத்தகத்தை வச்சிருக்கான். அதை தொட்டனால கண்டிப்பா இவனும் கெட்டவனா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த உலகத்துல இருந்து எப்படிதான் எஸ்கேப் ஆகலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் இந்த டார்க் ஹோல்டு புத்தகத்தோட உதவியால வேற வேற உலகத்துல இருக்கிற டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட உடம்புக்குள்ள போய் பார்த்திருக்காரு. ஆனா எந்த உலகத்திலயுமே இன்னொருத்தர் உடம்புல நிரந்தரமா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த உலகங்கள்ல உள்ள எல்லா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சையும் மலை உச்சியில இருந்து தள்ளி இவன் கொன்னுகிட்டு இங்க வந்து நிக்கான். இப்போ நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரி சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லவும் நெத்திக்கண் ஒண்ணு ஓபன் ஆகுது. உடனே 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை. பக்கத்துல இருக்கிற பியானோ மியூசிக் எல்லாம் பவரா மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இடுப்புல இருந்த டார்க் ஹோல்டு புக்கை கீழே உள்ள வச்சிட்டாரு. 2 பேருக்கும் நடக்கிற சண்டையில கடைசியா கெட்ட டாக்டரை ஜன்னலுக்கு வழியா அடிச்சு தூக்கி வீச நேரா பறந்து போய் கீழே இருந்த கம்பியில குத்தி செத்து போயிடுறாரு அவரு. இங்க மலை மேல இருந்து கீழே விழுந்த வாங்கி அங்க ஒரு சின்ன பாறையில தொங்கிட்டு இருந்திருக்காரு. மேல வாண்டா அந்த அமெரிக்கா பொண்ணோட சக்திக்காக அவளை கொல்ல பார்க்கான்னு தெரிஞ்ச உடனே மந்தல் சங்கிலியை போட்டு மலையேறிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வேற உலகத்துல இருக்கிற நம்ம டாக்டர் கீழே விழுந்த இன்னொரு டாக்டரோட அந்த டார்க் ஹோல்டு புத்தகத்தை எடுத்து ட்ரீம் வாக் பண்ணக்கூடிய மந்தல்ட்ட பார்த்து கத்துக்கிட்டாரு. அந்த உலகத்துல இருந்தபடியே நம்ம பூமியில இருக்கிற ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட உடம்புக்குள்ள பூந்து நம்ம வாண்டாவை தடுத்து நிறுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த மந்தல்ட்ட போட போறாரு. அப்ப அங்க வர்ற கிறிஸ்டின்ட்ட நீ எனக்கு பாதுகாப்பாரு, எந்த ஒரு கெட்ட சக்தியும் என்ன தாக்க வந்தனா என்ன பாதுகாத்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்தல்ட்ட போடும் போதுதான் அவ ஒரு கேள்வியே கேட்கா. பூமியில ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருந்தா தானே அவங்க உடம்புக்குள்ள நீங்க பூர முடியும். பூமியில உள்ள டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே நீங்க தான் இங்க இருக்கீங்க, அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா உயிரோட இருக்கிற உடம்பு தான் வேணும்னு யார் சொன்னா அப்படின்னு பார்த்தா பூமியில அந்த மொட்டை மாடியில புதைச்சு வச்ச டெட் பாடிக்குள்ள நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் புந்துறாரு. நல்லா ஈவில் டெட் ஜாம்பி மாதிரி வெளியே வர்ற அவரு அங்க இருந்து பறந்து மண்டக்காட்டு பனிமலைக்கு வந்து நிக்காரு. ஆனா இறந்து போன உடம்புக்குள்ள பூர்றதுங்கிறது விதிமுறைக்கு எதிரானது. அதனால அங்க வர்ற தீய சக்திகள் ஆவிகள் எல்லாருமே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச அக்கா பிச்சு எரிய பாக்குது. அதுல தாக்க பிடிக்க முடியாம அந்த ஜாம்பி டாக்டர் அங்க திணறிட்டு இருக்க இந்த உலகத்துல இருக்கிற நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கீழே விழுந்து வெட்டு வந்த மாதிரி துடிக்கிறாரு. அவர் உடம்புக்குள்ள இருந்து வெளியே வர்ற இந்த தீய சக்திகள் இங்க இருக்கிற கிறிஸ்டினையும் கொல்ல பாக்குதுகள். ஆனா அவ அங்க இருந்து ஒரு மந்தல் துப்பாக்கி எடுத்து அந்த ஆவிகளை போட்டு தெரியுறா. நேரா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட வந்து நீதாயா மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர், அந்த பேயை பார்த்து நீ பயப்படக்கூடாது, உன்னை பார்த்து தான் அதுகள் பயப்படணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட நரம்பெல்லாம் பொட்டச்சு எந்திக்கிறாரு. அவர் சுத்தி தொந்தரவு பண்ணிட்டு இருந்த ஆவிகள் எல்லாம் அவர் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து ஒரு வித்தியாசமான டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா உருமாறுறாரு. புகையில இந்த 4 ஜந்து மிருகங்கள் இவர் மேல பவர் விட்டு அடிக்கலான்னு வருதுகள். அப்ப கீழே மலையாரி வந்த வாங்கு மாங்குன்னு ஒரே குத்து குத்தி அந்த ஜந்துவை கொண்டுறாரு. அங்க பறந்து வந்த நம்ம ஈவில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரெக்கைய வச்சு ஒரு அடி அடிக்கவும் சுத்தி இருக்கிற எல்லா மிருகமும் மலர்ந்துருது. இந்த ஆவிகளோட சக்தியால அந்த வாண்டாவை அப்படியே தூக்கிட்டு போய் இவங்களோட மந்திர கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க பாக்காங்க. ஆனா அவ திமிரிக்கிட்டு வெளியே வர பாக்கா. உடனே நம்ம வாங்க மாமா வாண்டாவை ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ உடனே அந்த அமெரிக்கா பொண்ணு உடம்புல இருக்கிற சக்தியை உனக்குள்ள எடுத்துக்கோ அப்படின்னு
அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு சொல்றாரு. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அவ பக்கத்துல போய் நிக்கவும் அந்த பொண்ணு இருந்துட்டு, என்ன கொண்டு என் சக்தி எடுக்கதானே வந்திருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது இப்படிதான் முடியும்னு எனக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு தளபதி மாதிரி ஒன்னால் முடியும் தாய் குலமே, உன் பவரை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ அப்படின்னு மோட்டிவேஷனலா பேச நம்ம அமெரிக்க பொண்ணுக்கு நம்பிக்கை பொங்கி எழுது. அதே நேரம் கூண்ட உடைச்சுக்கிட்டு வெளியே வந்த வாண்டா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம பொண்ணு மேல இருந்து பாஞ்சு வந்து வாண்டா மூஞ்சிலே ஒரு குத்து நங்குன்னு குத்தி ஒரு நரக உலகத்துக்கு இவளை அனுப்பிடலான்னு பாக்கா. ஆனா வாண்டா சுதாரிச்சுக்கிறா. உடனே நம்ம பொண்ணு, உனக்கு இப்ப என்ன, என் சக்தி தானே வேணும், நீ ஆசைப்பட்டதே கொடுக்கல, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்ட வாண்டா போக ஆசைப்பட்ட அந்த உலகத்துக்கான போர்ட்டலை ஓபன் பண்றா. அங்க அவளோட 2 பசங்களும் இருக்காங்க. அந்த பயலோட அம்மாவான நல்ல வாண்டாவும் அங்க இருக்கா. கிட்ட வாண்டாவை பார்த்த உடனே சூனியக்காரி திரும்ப வந்துகிட்டா, வெளியே போன்னு கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. அதை பார்த்த இந்த வாண்டா, நம்ம பயல்களே நம்மளை பார்த்து பயப்படுறாங்களா அப்படின்னு பக்கத்துல போய், பயப்படாதீங்க கண்ணா, நான் உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவங்களோ, நீ ஒரு பேய், சூனியக்காரி, வெளியே போன்னு அடிச்சு பத்துறாங்க. இவளோ, இல்லடா அம்மா அந்த மாதிரிலாம் இல்ல, அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இவளுக்கே உணர்றா இவ எவ்வளவு ஒரு கொடூரவாதி ஆயிட்டான்னு. உணர்ந்த அவ அங்கே மண்டி போட்டு சோகத்துல நிக்க, அப்ப அங்க வந்த நல்ல வாண்டா அவ கண்ணத்துல கை வச்சு, கவலைப்படாத, நம்ம பசங்களை நான் நல்லபடியா அன்போட வளர்ப்பேன், நீ நிம்மதியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அந்த போர்ட்டலு மூடிடுது. மறுபடியும் மண்டை காட்ட குகைக்குள்ளே வந்த வாண்டா, இந்த டார்க் ஹோல்டோட மந்திரம் இந்த குகை இருக்கிறதுனால தான் இருக்கு, என்ன கெட்டவளா மாத்தின இந்த டார்க் ஹோல்ட அடியோட அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவ சக்தியால அந்த இடத்தையே அழிக்க பாக்கா. அப்போ நம்ம டாக்டர் அமெரிக்கா பொண்ணையும் வாங்க மாமாவையும் அங்கிருந்து எஸ்கேப் ஆக சொல்ல அவங்க போர்ட்டலை ஓபன் பண்ணி ஓடிடுறாங்க. அந்த மொத்த கோட்டையும் அங்கே இடிஞ்சு விழுந்துருது. அடுத்த சீன்ல வேற உலகத்துல இருந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மறுபடியும் அவர் சுயநினைவுக்கு வந்துடுறாரு. அங்க இருக்கிற கிறிஸ்டின்ட்ட ரொமான்டிக்கா 2-3 டயலாக்களை பேசிட்டு இருக்கும் போதே அங்க பக்கத்துல கீழே கடந்த டார்க் ஹோல்டு புக்கு எரிஞ்சு சாம்பலாயிருது. வாண்டா எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா டார்க் ஹோல்டு புக்கையும் எரிச்சிட்டா. அப்போ இவளை கூட்டு போறதுக்காக அந்த அமெரிக்கா பொண்ணு இந்த உலகத்துக்கு போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு வந்துடுறா. இந்த உலகத்து கிறிஸ்டினுக்கு ஒரு டாட்டாவை போட்டுக்கிட்டு மறுபடியும் நம்ம ஆளுங்க நம்ம உலகத்துக்கே வந்துடுறாங்க. கமல் தாஜுங்கிற அந்த கோட்டையில இப்போ நம்ம அமெரிக்கா சாவர்ஸ் பொண்ணுக்கும் மாய மந்திர ட்ரைனிங் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆளு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உடஞ்சிருந்த அந்த பழைய வாட்சுக்கு புது கண்ணாடியெல்லாம் மாட்டிக்கிட்டு நீட்டா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அவருக்கு தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. நடு ரோட்ல வண்டி போட்டு ஆணு வானத்தை பார்த்து கத்த, சட்டுன்னு அவருக்கு நெத்தியில ஒரு கண்ணு ஓபன் ஆகுது. அதோட இந்த படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோல ஏதாவது ஒரு சின்ன பகுதி பிடிச்சிருந்தா கூட நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.